3 வருஷமா ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணுகிட்ட பேச பயமா இருக்கு ப்ரோ. நான் அந்த பொண்ணை பாக்குறேன், ஆனா அந்த பொண்ணு என்னைய பாத்துட்டு கிடு நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னான். பரவாயில்ல, 3 வருஷமா ஒரு பையன் ஒரு பொண்ணை ஒன் சைடா பாக்குறான், ஆனா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. எப்படி ப்ரோ பேசுறதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாப்ல. இதுக்கு நான் கொடுத்த ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஐடியானா, 3 வருஷமோ 2 வருஷமோ 1 வருஷமோ நீங்க ரொம்ப லாங் பீரியட் நீங்க அவங்களை பாத்துட்டீங்க, அவங்க உங்களை பாத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மள வந்துட்டு இவன் பாக்குறான், சைட் அடிக்கிறான், லவ் பண்றாங்க தெரிஞ்சிடும். ஆனா நீங்க எந்த வகையிலும் அந்த பொண்ணை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கலனாலே பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், அவங்க கிட்ட டைரக்டா போய் பேச முடிஞ்சா பேசிடுங்க. பேசும்போது நீங்க லவ் சொன்னாலும் சரி, இல்ல பேசும்போது ஏதாவது சின்ன கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களால நேர்ல வந்துட்டு உங்களால சொல்ல முடியல, கான்வர்சேஷன் ஸ்டார்ட்டும் பண்ண முடியல அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுத்துங்க. இன்ஸ்டா ஐடிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ ரெக்வஸ்ட் கொடுத்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பேசும்போது அவங்க வந்துட்டு என்ன நினைப்பாங்க ஃபர்ஸ்ட், ஆனா பேசும்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அது அக்செப்ட் ஆகும், கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன கான்வர்சேஷன் எல்லாம் போய் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் மாதிரி லைட்டா பிடிக்க வந்து, ஆனா அதுக்குன்னு ஃப்ரெண்டா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கிறதும், நீங்களா ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கலாம், பிரதர் சிஸ்டர் ஜோன்ல இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறதும், நீங்களா போய் வாண்டடா வந்துட்டு இன்வால்வ் ஆகுறதெல்லாம் பண்ணாம நீங்க பேசுறதுல மட்டும் குறியாருங்க. அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணி அவங்கள வந்துட்டு இன்னும் சேஃபா ஃபீல் பண்ண வைங்க. அப்படி பொத்தி பாதுகாக்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிரும். அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வலையில வந்துட்டு விழுந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க நல்லா பாத்துக்கணும், அது உண்மையா இருக்கணும். அதனால இப்படி ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா கரெக்ட் அப்படின்னு தோணுச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.